ஷேக் சார், ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நாங்கெல்லாம் ரசிச்சு கொண்டாடி அப்படி வந்து ஆசையா பாக்குற ஹீரோ அவர் ரசிக்கிற ஹீரோவை டைரக்ட் பண்ண போறீங்க. தலைவருக்கு என்னைக்கு ஆக்ஷன் சொல்ல போறீங்க, எப்போ? சீக்கிரமே சொல்லிடுவேன். ஏப்ரல் மிட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சூன் வில் கமெண்ட்ஸ். ஆமா, அதுக்கு மேல அவ்வளவுதான். நானும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ஏதாவது சொல்லுவார் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு. சும்மா சொல்லுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு நான் தனியா போய் அழுதுட்டு வந்தேன். சும்மா போயிட்டு கண்ணை தொடச்சிட்டு அதெல்லாம் இல்லை, நான் அழுதேன், ரொம்ப அழுதேன். அது வந்து அந்த சீன்ல அது ஒரு முக்கியமான சீனு, ரொம்ப எமோஷ்னலான சீனு. இப்போ நான் சொல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே அந்த சீன் ஃபீல் ஆகும். ராமதாஸ் அண்ணனோட சீன் அது. அது ரொம்ப என்னை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்ன இப்படி ஒரு தெளிவான இவ்வளோ டீட்டெயிலான ஒருத்தரோட எமோஷன், ஏன்னா அந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இன்னும் இருக்கு. அந்த கேள்விக்கான சரியான பதிலாக சிவகுமார் முருகேசன் இயக்குனர் எழுத்தாளர் எழுதியிருக்காரு. இல்லை 4 பேர் மேடைக்கு வர போகிறாங்க. எப்படி ஒரு குழந்தைய நம்ம பார்க்குறப்போ இந்த குழந்தை வந்து ஒரு ஃபஸ்ட்டு நடை நடந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, முதல் வார்த்தை பேசினா எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குமோ, முதல் படைப்பும் ஒரு படைப்பாளருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி மிகச்சிறந்த 4 நபர்கள் தான் வரக்கு போகிறோம். 4 பேரும் அவங்களுடைய ஆரம்பம் எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து தான் சொல்லும்போது மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய சந்தோஷம். முதலாவதாக இயக்குனர் அருண்ராஜா காமராஜன் அவர்களை ஒரு நல்ல கருத்திலோடு மேடைக்கு அழைக்கிறோம். அருண் அண்ணன் நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் நீங்கள் தான். யார் பேசுறதுன்னு அதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லாட் பேசிக்கிட்டு இருந்தேங்க, அதுக்குள்ளே கொடுக்க வந்துட்டீங்க. சரி சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷனை பற்றியும் இந்த படைப்பை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள்ண்ணே. இல்லை, எனக்கு வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு நான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு படம் பார்க்கணும் வரியான்னு ஃப்ரீயாக இருக்கியாடான்னு கேட்டார். ஃப்ரீயாக தான்ப்பா இருக்கேன், வரேன் அப்படின்னு. போய் படம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நான் படம் வீட்டில் படம் பார்த்தோம். கொஞ்ச நேரம் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நான் இது யார் படம் என்ன எதுவுமே எனக்கு தெரில. சரி சிவா கூப்பிட்றாப்புல போய் படம் பார்க்குறோம், அவ்வளோதான். போய் கொஞ்ச நேரம் படம் ஓடிக்கிட்டே இருக்கு. கதை வர்றாங்க, ஒருத்தவங்க பயங்கரமாக ஒரு பில்டப்பாக இருக்கு படம். யார் இவங்க அப்படின்னு நான் பக்கத்தில் கேட்குறேன், யார் இவங்க? அப்புறமா பார்த்தா இது ராதிகா மேடம். ராதிகா மேடமா அப்படின்னு திருப்பி இன்னும் கண்ணை ஓப்பன் பண்ணி இன்னும் அப்படியே இது பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். படம் வந்து ஒரு ஒரு லைஃப்பை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி போய்கிட்டே இருக்கு. நான் அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறேன். எனக்கு சில கேரக்டர்ஸ்கோட இன்க்ளினேஷன் வருது. நான் அவங்கள ரொம்ப பயங்கரமாக என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸாக ஃபீல் பண்ணிக்கிறேன். சில நேரம் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனில் அழுக வரும். ஆனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சீனில் அழுக வந்து என்னால் அழுகையை அடுக்க முடியாமல் நான் அப்படியே கிளம்பி எந்திரிச்சு சும்மா அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு நான் தனியாக போய் அழுதுட்டு வந்தேன். சும்மா போயிட்டு கண்ணை தொடச்சிட்டு அதெல்லாம் இல்லை, நான் அழுதேன், ரொம்ப அழுதேன். அது வந்து அந்த சீனில் அது ஒரு முக்கியமான சீனு, ரொம்ப எமோஷ்னலான சீனு. இப்போ நான் சொல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே அந்த சீன் ஃபீல் ஆகும். ராமதாஸ் அண்ணனோட சீன் அது. அது ரொம்ப என்னை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்ன இப்படி ஒரு தெளிவான இவ்வளோ டீட்டெயிலான ஒருத்தரோட எமோஷன், ஏன்னா அந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இன்னும் இருக்கு. அந்த கேள்விக்கான சரியான பதிலாக சிவகுமார் முருகேசன் இயக்குனர் எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அந்த கேள்வி இருக்கிற எல்லாருக்குமே, அந்த மாதிரி கேள்வி கேட்டு அதை ஒரு வேடிக்கையாக பேசுகிற எல்லாருக்குமே அந்த பதில் அவர் சொல்லுவார். அந்த பதில் வந்து ரொம்ப ரொம்ப மனசை வந்து, ஆமாம் நீங்கள்லாம் என்னடா நினச்சிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்க, அடுத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் உங்களே கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சூழலாக இருக்கும். ஸோ முதல்ல நான் தாய்க்கல்வியிலேருந்து வெளில வந்துட்டு நான் அப்படியே இதை உருவாக்கின தயாரிப்பு நிறுவனத்துக்கு மேலே அப்படி நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா எப்படா இருக்குன்னு கேட்டாப்புல நான் வந்து சொன்னேன், இது உங்களுக்கு கனா பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். கனா நம்ம படம் தானடா, பிடிக்காதா அப்படின்னா. இந்த படம் கனா இன்டு 100. ஏன்னா கனால சொன்ன அந்த ஒரு உமன் விஷயங்கள், அதாவது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்கு. அதுக்கான தடையை எப்படி அவங்க உடைச்சிட்டு வந்து ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கும் போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது தான்
கனா. ஆனா இது அப்படி இல்லை. எப்படி இருந்தா அதை உடைக்கலாம், என்ன பண்ணா அது நடக்கும், எப்படி நீங்க உங்களுக்கான வாழ்க்கைய எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி அதை சரி பண்ணணும், இல்லை எப்படி அதை அமைச்சுக்கணும், இல்லை எப்படி அதை பார்க்கணுன்ற ஒரு விஷன் இட்ஸ் ஃப்ரம் அ மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தாலும் இது வந்து ரொம்ப மிகச்சரியான ஒரு நமக்கு காட் மதர் இருந்து ஒன்று சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் இந்த கதையோட ஹோல் ஐடியா. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப சிரிக்க வைக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா உங்களை பயங்கரமா அழ வச்சிரும். அது வந்து ரொம்ப நாள் வந்து அது உங்க கூடவே டிராவல் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட ஆஃபீஸில் என் அசிஸ்டன்ஸ் கிட்ட தாய் கல்வி பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். படம் பார்த்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பேசுகிறேன். என்னோட அசிஸ்டன்ஸ் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக எங்கள் ஆஃபீஸ் நான் ஃப்ரீயாக இருக்கீங்களா வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டப்போ அவர் வந்தப்போ எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வேற ஜாலியாயிட்டாங்க. இவர் தான் டேரக்டர், தாய் கல்வி டேரக்டர்னு. அவர் வந்து ஏங்க அவர் என்னங்க டெய்லி உங்கள் படத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு, இதை சொல்கிறாரு அதை சொல்கிறாரு, இப்படி இருக்குன்றாரு அப்படி இருக்குன்றாரு, என்னதாங்க எடுத்திருக்கீங்கன்னு அவங்களே வேற கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ஸோ ரொம்ப 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 ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிவா அந்த ஸ்டேட்டஸ் போட்டார் இல்லையா, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை டீம், அந்த டீமில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. அண்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது எனக்காக, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்காக உருவான என்னோட குடும்பம். எனக்காக அப்படின்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு இருந்தது, ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணி. பட் நான் அருண்ராஜா படம் அப்படிங்கும்போது அது எஸ்கேன்னு பேர் போட்டு அதில் தான் வரணுன்றதுல கீனாவும் அதை இன்னமும் அடுத்தடுத்த இயக்குநர்களை வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு மேடையாகவும் பெரிய பிளாட்ஃபார்மாகவும் இன்னும் புதிய இயக்குநர்கள் இன்னும் பெரிய இயக்குநர்கள் உருவாவதற்கான ஒரு தயாரிப்பு நிறுவனமாகவும் அது இருக்கிறப்போ, முன்னெல்லாம் தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் ஸ்டில் ரன்னிங் த ஒரு என்ன சொல்றது, அவங்க தான் ரன்னிங் த இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு ப்ரொடியூசரா இன்னைக்கு பெருமையா சொல்லிட்டு மேடையில ஏற்றி நிற்கிற அளவுக்கான திரைப்படங்களை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரா சிவகார்த்திகேயன் இருக்கும்போது அந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் எனக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கனா அது என்னோட கனா இல்லை, எல்லாரோட கனா. இன்னைக்கு பல கனாக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். இதுல நிறைய சொல்லணும்னு நிறைய ஆசைப்பட்டு வந்திருக்கேன். சிவகுமார் முருகேசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அவர் கூட பேசினது ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். அந்த 4 நாளுமே நாங்க ரொம்ப டீப்பா பேசினோம். நிறைய பேர்கிட்ட அவர் நிறைய மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. சில பேர்கிட்ட பேசவே மாட்டாரு, சில பேர்கிட்ட நிறைய பேசுவாரு, சில பேர்கிட்ட டெக்னிக்கலான விஷயங்களை பேசுவார். நான் எமோஷனலா வி ஷேர்ட் மூமெண்ட்ஸ். அப்படிங்கும்போது the moment he shared his realization of life at one point, நான் வாழ்க்கையில நானும் இந்த இடத்துல நிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அவர் உணர்ந்த தருணம், அவர் சொன்ன விதம், அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு அந்த செகண்ட்லயும் கண்ணீர் வந்துச்சு. ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டைரக்டர், இஸ் அ குட் வெரி குட் ரைட்டர், வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி குட் பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் எமோஷனல் சென்சிட்டிவிட்டி. ஸோ அவரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். அது நான் சொல்லுவேன், இந்த ரைட்டரை ரொம்ப நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா இந்த டைரக்டர்ஸ், நான் யார் கதையை வேணால் நான் டைரக்ட் பண்ணிட முடியும், ஆனால் எழுதுகிற அந்த எழுத்து, அந்த கரெக்டான வார்த்தைகள், கரெக்டான கதாபாத்திரங்களுக்கான சொல்லாடல்கள் எழுத தெரிஞ்ச ஆட்கள் மிக குறைவு. இவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், இவரை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்குனர் இவர், ரைட்டரும் கூட. ஸோ அந்த ரைட்டர் வந்து நிறைய கிராண்டியர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ, யூ இன்க்ளூடட் மீ இன் யுவர் ப்ராஜெக்ட். அது படம் பார்த்ததுக்கப்புறம் நானே கேட்டு வாங்கி, ஏன்னா இந்த ஸ்டேஜில் நான் நிற்கலைன்னா நான் எங்கே போய் நான் நிற்பேன், எனக்கு வேணும் இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டு எழுதுங்க, பாட்டு பாடுங்கன்னாரு. 2 பாட்டு எழுதியிருக்கேன், ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய மேடைகளுக்கு போக மாட்டேன், நான் பாட்டு எழுதுகிற ஈவெண்ட்டாக இருந்தாலும். ஏன்னா அங்கே போய் நம்ம என்ன பேச போகிறோம், எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லையே. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அதுக்குள்ளார பேச நினைச்சதெல்லாம் மறந்து போயிடும்.
ஸோ அதை போய் பேசி அது நம்ம திருப்பி நம்ம இவ்வளோ கேவலமாக வேற போய் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்டேஜை நான் ரொம்ப பெருமையான ஒரு ஸ்டேஜாக நினைக்கிறேன். இங்கே தேடி வந்து நானே நின்றுருக்கிறேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீலு. இந்த படம் நாளைக்கு பல தேசிய விருதுகளை வாங்கும். மேடம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு டெஃபினட்டாக எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன், நான் அந்த இடத்துல ஓட்டு போடுற இடத்துல அந்த தகுதி எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மேடமுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஸோ அது இல்லாமல் இயக்குனருக்கான இதுவும் அங்கீகாரமும் இந்த அடுத்த ஆண்டு பார்க்கும்போது மிகச்சிறந்த இயக்குனர், அறிமுக இயக்குனர் அந்த காம்படிஷன்லாம் விட்டுட்டு எல்லா இயக்குனர்களோடையும் அவரோட படம் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இது நான் என்னோட ஆடியோ லான்ச்சில் கூட இவ்வளோ பேசியிருக்கேனான்னு தெரில. இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுறதுக்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். என் படைப்போட 100 மடங்கு பெருசு சொல்லுங்க. பெரிய மனசு வேணும், அந்த கலையை ரசிக்கணும் மட்டும்தான் வரும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ராஜ்வேல் டார்லிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய புதுசாக வர ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி இருக்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், மெஜாரிட்டியாக ஒரு லாப நோக்கத்துக்காக படம் பண்ணுறதை தான் நம்ம போய் ஒரு கதை சொல்லும் போது ஆகட்டும், ஒரு படம் பண்ண அப்ரோச் பண்ணும் போது அந்த லாப நோக்கன்றது தான் அது பிரதானமாக இருக்கும். ஆனால் இங்கே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோடை அழிச்சிருவாங்க. இந்த கம்பெனி வந்து வெறும் லாப நோக்கத்துக்காக படம் பண்ணுற ஒரு கம்பெனி கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு ஏதோ ஒரு வகையில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது கம்பெனிக்கு சக்ஸஸை கொடுக்குதா அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இந்த கம்பெனி மூலியமா எவ்வளோ நல்ல படங்களை கொடுக்க முடியும், அது தேசிய அளவுலேயே ஆகட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லே ஆகட்டும், அந்த மாதிரி நல்ல படங்களை கொடுக்கறதாகட்டும், பிளஸ் நல்ல யங் டேலண்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது. ஸோ அது ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாம ஒரு என்டையர் டீம். ஓகே, அங்க வந்து ஒரு யங் டீம் ஒருத்தவங்க இருக்காங்க, நல்ல கதை வச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா ஒரு பிளாட்ஃபார்மா அந்த டீமே மேல வர முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கு நாங்களும் ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா இந்த விஷயத்த நீங்க ஐபிஎல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த டேலண்ட்ஸை வந்து தேடி எங்கெங்கோ இருந்து அந்த டேலண்ட்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுப்பாங்கன்னு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி சொல்லலாம், சிஎஸ்கேன்னு சொல்லலாம்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சாரை பத்தி சொல்லணும். என்னன்னா நம்ம எல்லாரும் இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும், மக்கள் மத்தியிலே ஆகட்டும், அவர் ஒரு ஹீரோவா நம்ம அவரை புகழ்றோம், அவர் ஒரு பெர்ஃபார்மரா புகழ்றோம், அவரோட வளர்ச்சியை பத்தி பேசுறோம், புகழ்றோம். பட் அவர் ஒரு ப்ரொடியூசரா நம்ம கன்சிடர், அதாவது இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஒரு ப்ரொடியூசரா நம்ம அவரை பத்தி பேச மாட்டோம். அதை பத்தி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால வந்து அவர் ஒரு ப்ரொடியூசரா எவ்வளவு சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம பணமாகட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு அவரோட எண்ணத்துக்கே ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அதே மாதிரி கலை சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவருக்கு உறுதுணையா இந்த கம்பெனியை வந்து சப்போர்ட் பண்ணி எந்த வகையிலையும் அந்த கிரியேட்டர்ஸ்க்கான ஃப்ரீடம் இது பண்ணாம எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற கலை சாருக்கு ஆகட்டும், சிவகார்த்திகேயன் சாருக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ராதிகா மேம், அவங்கள பத்திலாம் நமக்கு பேசுற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் நான் சொல்ல வர்றது ஒரே விஷயம் என்னன்னா, எப்படி கம்பேரிசனுக்காக சொல்லல, பட் ஒரு மேல் ஆக்டர்ஸ்ல எப்படி நம்ம வந்து ஒரு கமல் சாரை வந்து இத்தனை வயசுக்கு அப்புறமும் இவ்வளவு வருஷங்கள் இவ்வளவு கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹங்கர் ஃபார் ஆக்டிங், அந்த ஹங்கர் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு குறையாமலே இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு இணையா வந்து ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ்ல ஒரு இத்தனை படங்கள் அவங்க எத்தனையோ பெரிய பெரிய டைரக்டர்ஸோட நடிச்சிருப்பாங்க, எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இத்தனை வயசுல எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு அந்த ஹங்கர் தான் மெயின் அதை நடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் மேடம். நீங்க நிறைய பேர் எங்களை மாதிரி இன்ஸ்பயர் பண்றீங்க நிறைய பேர். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில நம்ம தான் 5 வருஷம் இருந்துட்டோம், 10 வருஷம் இருந்துட்டோம், இத்தனை படம் நடிச்சிட்டோம், ஒரு சலிப்பு எல்லாருக்கும் வரதை நம்ம பார்க்க முடியுது. பட் இத்தனை வருஷங்கள் இத்தனை கேரக்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சலிப்புலாம் இல்லாம அது ஒரு உங்களுக்குள்ள அந்த ஃபயரை நீங்க வந்து நிறைய பேருக்கு கடத்துறது ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. அண்ட் சிவகுமார் ப்ரோ, அவரை பத்தி சொல்லணும். என்னன்னா பொதுவா வந்து
எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸோட படத்துக்கு தான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெபியூ டைரக்டரோட படத்துக்கு இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும் மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிறது என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் தடவை. ஏன்னா இவ்வளவு வருஷமா நம்ம சினிமாவை பாக்குறோம். ஒரு டெபியூ டைரக்டருக்கு படத்துக்கு இண்டஸ்ட்ரியில பேசுறதாகட்டும், ஆர்டிஸ்ட் மத்தியில பேசுறதாகட்டும், பிரஸ்ல பேசுறதாகட்டும், இப்படி ஒரு படத்துக்கு ஒரு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் ப்ரோ. உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், ரொம்ப ஹாப்பி. அடுத்து செய்யணுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு, உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன படங்களை தொடர்ந்து ஆதரிங்க. அதுக்கு வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல கம்பெனி இருக்கு. ஸோ நிறைய பேர் வெளியில ட்ரை பண்றவங்க தாராளமா போய் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா இந்த கம்பெனில படம் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் இந்த மாதிரி படங்களை நம்ம ஓடிடியில தான் பார்க்கணும், டிவியில பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாம தியேட்டருக்கு வந்து பாருங்க. உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரும். ஸோ அதுக்காக எல்லாரும் தியேட்டர்ல வந்து 27th அன்னைக்கு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணுச்சுன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளோ சந்தோஷப்படுமோ, எவ்வளோ பெருமைப்படுமோ, அதை விட பெருமை ஒரு புது டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல கிடைச்சிரும். ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பத்திலிருந்தே புதுசாக டீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தோம் ஸ்டேஜில் வந்து இது என்னோட முதல் மேடைன்னு சொல்கிறாங்க. டிஓபி வந்து பேசுகிறப்ப எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா அவங்க எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப அவங்களுக்கு கண்ணீர் வருது. நான் முதல் செக் வாங்குறப்ப சைன் பண்ணுறப்ப எனக்கு வந்த கண்ணீர், சிவா அவர் முதல் நாள் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னப்போ அவருக்கு வந்த கண்ணீர், இந்த மாதிரியான சந்தோஷங்களை எல்லாத்தையும் எஸ்கே ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படின்னா இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். 6 மாதம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னா, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஓகே சொல்லிட மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு கேட்குறப்ப அதோட சந்தோஷமே வேற. சிவா என்கிட்ட சொன்னப்போ அப்படிதான் இருந்தது. இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சா இப்போ 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 இதுவரையிலும் ஒரு 8 படம் 9 படம் பண்ணிட்டுருக்காங்க. அதில் 5 புது டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டரை வச்சு நல்ல ஒரு பெரிய படம் எடுத்து நல்ல லாபம் சம்பாதிக்கிற ஒரு படம் பண்ண முடியும். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நம்பி அவங்கள அந்த கதையை நம்பி அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணி இங்கே பார்க்குறப்பவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தையும் டைரக்டரையும் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எஸ்கே ஸ்டைலில் சொல்லணும்னா ஜெயிச்சவன் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட இவன் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு வைக்கிற நம்பிக்கை ரொம்ப 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 பெருசு. அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் நாங்கள் எல்லாருமே. நாங்கள்லாம் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரையுமே தெரியாது. ஸோ இந்த நம்பிக்கைகளாக புதுசாக ஒரு நம்பிக்கையாக சிவா வந்திருக்காரு. வெல்கம் சிவா, இந்த ஃபேமிலிக்கு வந்தது. சிவாவை எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும். எனக்கு அவருக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. நம்ம ரெண்டு வருஷம் முன்னாடி என்கிட்ட ஒரு கதை சொன்னார். இந்த மாதிரி தாய் கிழவி ஸ்கிரிப்டை சொன்னப்போ எனக்கு அது கேட்டு ஆச்சரியமாக இருந்தது. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஹியூமர் ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷனில் பேசி அது ஓகே ஆகி எஸ்கே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஸ்கிரிப்ட் முழுமையடைஞ்சிருச்சுங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா சரியான ஒரு இடத்துக்கு தான் போயிருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த படம் டேக் ஆஃப் ஆக அதை பற்றின பட்ஜெட் பேச ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசுகிறப்ப எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஏன்னா சிவா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்கிரிப்ட் சொன்னப்போ என்ன விஷன் இருந்ததோ, என்ன ஸ்கேலில் அவர் யோசிச்சாரோ அதை விட 2 times 3 times மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ இன்வால்வ்டாக அதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. சூப்பர் ஆர்டிஸ்ட்லாம் உள்ளவன்ட்டு இருக்காங்க. முக்கியமாக லீட் ரோலாக ராதிகா மேம் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லெஜெண்டரி ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அது மேம் நடிக்கிறாங்க, இப்படி ஒன்று அசம்பிள் ஆகுதுன்னு உடனே இந்த படத்தை எப்போ போட்டு காட்டுவீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஷூட் முடிச்சு ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து படத்தை பார்த்தோம்.
பார்த்தப்ப ஒரு 4 செவத்துக்குள்ள அவ்வளோ கைதட்டல்கள் விசில்கள் வரவே வராது. அப்படி ஒரு சவுண்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணான். அதுல சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட கூடுதல் சந்தோஷமா எனக்கு என்னன்னா, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட்ல என்ன சொன்னாரோ அது அப்படியே படமா இருக்கு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, சிவா ப்ரொடக்ஷன்ல உங்ககிட்ட கரெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் பெருசா சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்ல நான் எஸ்கே சார்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இது உங்களோட விஷன், நீங்க பண்ணுங்க, என்னால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ப்ரொடியூசர் வாயிலிருந்து இப்படி ஒன்று வரவே வராது. அப்படி ஒரு சப்போர்ட் வந்து எஸ்கே உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு எஸ்கேவை ஹீரோவா எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் எப்படி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக அவர் எப்படிங்கிறது எங்களை மாதிரி டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ரொடியூசர். அவர் சிவாட்ட சொன்னதும் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படம் எடுங்க, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து முழுசாக படத்தை ஓன் பண்ணிட்டார். எப்படின்னா இப்போ ஒரு ப்ரிவியூவில் வந்து ப்ரிவியூ எல்லாம் பார்க்குறாங்க, படம் பார்த்துட்டு எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னா சிவா எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ அதை விட அதிகமாக சந்தோஷம் எஸ்கே பட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் டேரக்டரை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விவரம் தெரியாதவன் யாராவது பார்த்தானா அவர்கிட்ட போய் கேட்டுருவா, சார் நீங்களா டேரக்டர் அப்படின்னா, இல்லைங்கண்ணா. அப்புறம் ஏங்க இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த லாபங்கள், இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை ஈட்ட போகுது, அதெல்லாம் தாண்டி ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அவரை எல்லாரும் புகழ்றாங்கிறத அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த படம் ரொம்ப பெரிய படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாத்தோட ஒரே ஒரு விஷயம், சிவா வந்து ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த அடையாளம் வந்து கொடுத்தது வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். நான் இதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஸ்கிரிப்டுகள் எனக்கு வர்றப்ப என்கிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னா நான் கண்டிப்பாக எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து நான் அதை சொல்லுவேன். அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுப்பேன்னு சொன்னார். சிவா சூப்பர், இதை அடுத்தடுத்து பண்ணுங்க, நல்ல கதைகள் வரட்டும். எஸ்கே ப்ரொடக்ஷன் இது மாதிரி நிறைய புது இயக்குநர்களை கொண்டு வரட்டும், நல்ல நல்ல கதைகள் படமாகட்டும். தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கட்டும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தாய்க்கிழவி படத்தை 27ஆம் தேதி போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். சரி ப்ரோ, சப்போர்ட். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிஸ் எல்லாருக்குமே வணக்கம். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், இது எஸ்கே சார்கிட்டருந்து ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி சின்ன ஊர்கள்லேருந்து பெரிய கனவோட சினிமாவுக்கு வந்ததுக்கு இந்த ஜெனரேஷனோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சிவா சார். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும்போது நினைக்கிறேன் அவரோட அந்த டிவி ஆங்கரிங் அந்த கம்பைலேஷன் வீடியோ, ஸோ பயங்கர ஃபேமஸ். ஸோ அப்போ இருந்து நான் அவரோட பயங்கரமான ஃபேனு. ஸோ அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி வரும்போது ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார். ஸோ அப்போது நான் அந்த டயத்தில் ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. ஸோ அந்த டைம் கதை சொல்ல முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போய் சொல்லி, ஆனால் நம்ம நிறைய டேரக்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட் சிட்டிங்லலாம் ஓகே ஆகலை, ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஹீரோஸ்கிட்ட போய் திரும்ப சிவா சாரியை மீட் பண்ணி அப்புறமா டான் நடந்துச்சு. வெரி ஃபஸ்ட்டு ஐடியா, அதாவது செகண்ட் டைம் நரேஷன் உட்காரும்போது வெரி ஃபஸ்ட் டைம் அந்த வெர்ஷனை கேட்டதுலேருந்து கடைசி ரிலீஸ் வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாரல் சப்போர்ட், நிறையா அதை சுற்றி நிறைய அவநம்பிக்கைகள் இருக்கும். அப்போல்லாம் வந்து பயங்கர எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் வந்து சிவா சார் தான். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அந்த ரிலீஸுக்கு முந்தின நாள் நைட் மெசேஜ் பண்ணேன், சார் அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்ன சார்ன்னு, எல்லாம் விடுங்க காலைல பார்த்துப்போம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் சிவா சார். அண்டு நான் வந்து இவரோட ஃபஸ்ட் படம் பண்ணிடணும்னு யோசித்தேன். அதில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளெஸிங்காக அமைஞ்சது வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணது. ஏன்னா இங்கே மற்ற டேரக்டர்ஸ் சொன்ன மாதிரி அது வந்து அவரோட படமாக அதை அவர் ஓன் பண்ணிப்பார். நிறையா டிஸ்கஷன்ஸ் நடக்கும். எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு 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 பிரதர் கூட இருந்து தனியாக இல்லைன்ற ஃபீலை மட்டும் நம்மக்கிட்ட ஒரு பெருசாக கொடுத்துருவாரு.
அப்படி தான் எனக்கு டானில் இருந்துச்சு. அண்டு அப்படி தான் இந்த தாய் கிழவியும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அண்டு தாய் கிழவி நான் வந்து ஒரு லாஸ்ட் டிசம்பர் பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ரைட்டிங் சிவா, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரூரல் என்டர்டெய்னர் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த படம். ரொம்ப சூப்பரான ரைட்டிங். அண்ட் அடுத்து செய்வனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு எனக்கு தாய் கலவியில் நிறையா என்னோடய ஃபேவரட் ஸ்டார்ஸ் நிறைய பேர், பாலா ப்ரோ, அருள்தாஸ் சார், அப்புறம் முத்துக்குமார் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் ரேச்சல் மேம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் நிறையா லைஃப்பை கொண்டு வந்திருந்தாங்க. அண்டு ராதிகா மேம், நான் அந்த படம் பார்த்து முடிச்சோடனே நான் அந்த டீம் கிட்ட கேட்டேன், எப்படி இது மேக்கப்க்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக கேட்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மிகப்பெரிய எஃபர்ட்டு. ஸோ யூஸ்வலாக மேக்கப் அவ்வளோ ஹெவி மேக்கப் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கமல் சார் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராதிகா மேம்கிட்ட தான் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னல் கனெக்ட் இருந்தது. அது அவ்வளோ பெரிய லெஜண்ட், ஒரு சீசன்ட் ஆக்டர்னால தான் பண்ண முடியும். மேம் எனக்கு வந்து ஒரு லேடி கமல் சாராக தான் மேம் தெரிஞ்சுது. கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஷோராக மேம்க்கு வரும். அண்ட் இன்னைக்கு என்டையர் டீமுக்கே வரும். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக, அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். அண்ட் கலை சார், பெஸ்ட் விஷர் சார், அண்ட் சுதன் சார், மகாராஜாக்கு அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். அண்டு எல்லாருக்குமே ஃபைனலாக இந்த படம் வந்து ஆக்சுவலாக இந்த படம் பார்த்து முடிச்சோடனே எனக்கு என்னோட அம்மாவோட அம்மா, அவங்க பேர் இருளாயம்மான்னு நினைக்கிறேன், நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. இந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த ரொம்ப என்டர்டெயின் பண்ணி எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து குடும்பமாக வந்து பார்த்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ. சார் ஒரே நிமிஷம் சார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நாங்கெல்லாம் ரசிச்சு கொண்டாடி அப்படி வந்து ஆசையா பாக்குற ஹீரோ அவர் ரசிக்கிற ஹீரோவை டைரக்ட் பண்ண போறீங்க. தலைவருக்கு என்னைக்கு ஆக்ஷன் சொல்ல போறீங்க, எப்போ? சீக்கிரமே சொல்லிடுவேன். ஏப்ரல் மிட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சூன் வில் கமெண்ட்ஸ். ஆமா, அதுக்கு மேல அவ்வளவுதானா? நானும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது சொல்லுவாரு எக்ஸ்ட்ரா அப்படின்னு. சும்மா சொல்லுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.